அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க்லேருந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 300 வேகன்சி வந்திருக்கு. இது தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 160 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தில் தான் வந்து நிறைய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு கடைசி தேதி, எப்படி வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 300 வேகன்சி வந்திருக்கு. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து ஒரு 160 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு 35, ஆந்திர பிரதேஷ் அந்த தெலுங்கானாவில் வந்து ஒரு 50 வேகன்சி, மகாராஷ்டிராவில் வந்து ஒரு 40 வேகன்சி, குஜராத்துக்கு வந்து ஒரு 15 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு லாங்குவேஜ் தெரியணும். மோஸ்ட் ஆஃப் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூசிக்கு எவ்வளோ, ஜென்ரலுக்கு எவ்வளோன்னு சொல்லி இங்கே டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்க்கலாம். 13/8/2024 நமக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடைசி தேதி பேமெண்ட் பண்ணுறதுக்கான தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2/9/2024 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,480 சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000க்கு மேலே வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல சேலரின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 வருஷமோ மேக்ஸிமம் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 வயசுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா ஸோ நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ரைட்டா? இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் எதை வேணாலும் படிச்சுக்கோங்க. ஆனால் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டிகிரி வந்து ரிசல்ட் வந்திருக்கணும், சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ரைட்டா? ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியாது. அது ரிசல்ட் வரல அப்படின்னாலும் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்லாம், அதாவது மார்க் ஷீட்டு அல்லது வந்து நீங்கள் ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது வந்து இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் எலிஜிபிள் நம்ம 30 இயர்ஸ்னு சொன்னோம் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாற்றுத்திறனாளிகள் இருக்கும் பட்சத்தில் 10 வருடம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 5 இயர்ஸும் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை பிசி, எம்பிசி, அந்த மாதிரி பிசிஎம், டிஎன்சி அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி வச்சு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் 33 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, மற்ற விவரங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும்ன்றாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபாலோ பை இன்டர்வியூ இருக்குன்றாங்க. ஸோ வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து 45 கொஷினும், ஜென்ரல் எக்கனாமிக், பேங்கிங் அவேர்னஸ் வந்து ஒரு 40 கொஷினும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 35 கொஷினும், டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரேஷன் வந்து ஒரு 35 கொஷினும் வருது. ஒட்டுமொத்தமாக 155 கொஷின். மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஆஃப் எக்ஸாம், அதாவது இந்த வந்து தமிழில் எக்ஸாம் வருமா சார், கொஷின் வந்து தமிழில் கேட்பாங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் கொஷின் வரும். தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வராது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா இங்கிலீஷில் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க, 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கானா 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அதுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இன்டர்வியூக்கான மார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க் இருக்குது. ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 13/8/2024 முதல் 2/9/2024 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தேவையான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகுன்னு கேட்டிங்கன்னா எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹175 வந்து செலவாகும். அதர் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ₹1000 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் www.indianbank.in இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வெப்சைட் மூலிமா போயிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் வேணால் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்தியன் பேங்க் வெப்சைட் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அப்ளை பண்ணுறது லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை வந்து
நல்லா படித்து பார்த்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும். ஸோ உங்களால் வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்லேயே வந்து அட்டன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் மற்ற ஏதாவது எக்ஸாமுக்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழகத்தில் வேகன்சி அதிகமாக இருக்குது. உங்கள் நண்பர்கள் யாராவது பேங்க் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, அதுக்கெலாம் படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் தான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.